வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி கடலில் மூழ்கி உயிரிழந்த 3 பேர் குடும்பத்திற்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உதவித்தொகை வழங்கினார். தூத்துக்குடி கடலில் குளிக்க சென்ற மாணவர்கள் 3 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி தாளமுத்து நகர் அருகே உள்ள கீதாஜீவன் நகரை சேர்ந்த கதிரேசன் மகன் முகேந்திரன் 12 அப்பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 7ஆம் வகுப்பும், ஜாகிர் உசேன் நகரை சேர்ந்த ஆறுமுகன் மகன் நரேன் ஸ்ரீ கார்த்திக் 13 8ஆம் வகுப்பு படித்து வந்தனர். அதே பகுதியை சேர்ந்த வனராஜ் மகன் திருமணி 14 தூத்துக்குடியில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் குடியரசு தினத்தையொட்டி பள்ளி விடுமுறை என்பதால் இவர்களுடன் சேர்த்து மொத்தம் 9 பேர் வீட்டில் கபடி விளையாட செல்வதாக கூறிவிட்டு தாளமுத்து நகர் சிலுவைப்பட்டி அருகே உள்ள மொட்டை கோபுரம் கடல் பகுதியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது கடலில் ராட்சச அலை எழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அருகில் குளித்துக் கொண்டிருந்த 5 பேர் வெளியில் வந்து விட்டாராம். ஆழமான பகுதிக்கு சென்ற 4 பேர் சிக்கிய நிலையில் ஒரு மாணவரை அப்பகுதியில் நின்ற மீனவர் உடனடியாக மீட்டுள்ளார். மற்ற 3 பேரும் திரும்ப வர முடியாமல் கடலில் தத்தளித்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தருவைக்குளம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மாணவர்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 3 லட்சம் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 பேர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி பெற்றோர்களிடம் தலா 3 லட்சம் வீதம் தலா 9 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். சண்முகையா எம்எல்ஏ, கோட்டாட்சியர் பிரபு, தாசில்தார் திருமணி, ஸ்டாலின், ஒன்றிய செயலாளர்கள் இளையராஜா, சரவணகுமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தூர், மணி, தெற்கு மாவட்ட திமுக அணி அமைப்பாளர்கள் ராமஜெயம், வீரபாகு, ரவி என்ற பொன்பாண்டி, செல்வகுமார், ரகுராமன், ஜனகர், ராஜேந்திரன், மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் வக்கீல் பால்துரை, ஸ்டாலின், அந்தோணி தனுஷ்பாலன், ஒன்றிய அவைத் தலைவர்கள் சுப்பிரமணியன், ஜோதிடர், முருகன், துணை செயலாளர் கணேசன், ஒன்றிய வர்த்தக அணி ராமகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி தர்மராஜ், கிளை செயலாளர்கள் பாரதி ராஜா, முருகன், போஸ், ஜேசுராஜா, நெல்சன், பொன்னுசாமி, வருவாய் ஆய்வாளர் குமரன், கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் மற்றும் வக்கீல் கிருபாகரன், கபடி கந்தன், கப்பிக்குளம் பாபு உட்பட பலர் உடனிருந்தனர். தூத்துக்குடி கடலில் மூழ்கி உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உதவித்தொகை வழங்கினார். நன்றி.